கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். ஆம் தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். வார்த்தையை அனுப்பி சுகத்தை தருகிற தேவன். 100க்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தையை உங்கள் இயேசு சொன்னால் போதும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆம், என் அன்பு தாய், என் அன்பு சகோதரியின் வீட்டிற்குள்ளும் நன்மை வேண்டும். கணவனுக்குள், மகனுக்குள், மகளுக்குள், மருமகள்களுக்குள், பேர பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே அற்புதத்தை செய்யும்படி வந்திருக்கிற இவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யும்படி தகப்பனே, பரமபிதாவே, ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை அர்த்தமுள்ளதாய் மாறட்டும். அடிமையாகிய என்னை கழுதையை போல பலிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு காத்திருந்த போது யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இருங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசுவா 6:1-2. இப்போ வாசிங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து மோசையின் தலைமைக்கு கீழே வனாந்தரத்தில் யாத்திரப்பட்டு இப்போ எரிகோ முன்னாடி வந்துட்டாங்க. எரிகோவுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு தேவன் கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் எரிகோ மலை போல தடையாக இருக்குது. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், ஏன்னா எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எப்படி இருந்துச்சா? அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஒருத்தரும் உள்ளேயும் போகலை, வெளியையும் வரலை. இன்னைக்கு உங்கள் கதை என்ன? நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். 2024ஆம் ஆண்டு மகனை குறித்து, மகளை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து சில ஆசீர்வாத வாக்கை கர்த்தர் கொடுத்தார். 11ஆவது மாதம் இறுதி வாரத்துக்கு வந்தாச்சு. ஆனால் ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? அடைக்கப்பட்டதா இருக்கு. சில ஆசீர்வாதம் பூட்டப்பட்டதா இருக்கு. சில ஆசீர்வாதம் தடை பண்ணப்பட்டதா இருக்கு. அங்கிருந்து ஒன்றும் வரல, இங்கிருந்து ஒன்றும் போகலை. வர வேண்டிய பதில் வரல, வர வேண்டிய உத்தரவு வரல, வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, வேலை வரலை, அடைக்கப்பட்டதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், யோசுவா கிட்ட சொல்கிறாரு, யோசுவாவே, இதோ உன் கையில் எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக தடையாக இருக்கோ, போராட்டமாக இருக்கோ, பிரச்சனையாக இருக்கோ, அது மனுஷங்களாக இருக்கலாம், மனுஷிகளாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் சில தடைகளை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு அவைகளை உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா இந்த நாட்களுக்கு பிறகு சத்துருவை முறியடிப்பாய், சாத்தானை எதிர்ப்பாய், சாத்தானை ஜெயிப்பாய், அவன் உண்டாக்கி வைத்த தடைகளை நீ உடைப்பாய். உன் கையில் கர்த்தர் சத்துருவினுடைய சகல அதிகாரத்தையும் ஒப்பு கொடுப்பார். நீங்க மிதிப்பீங்க, உடைப்பீங்க, தகர்ப்பீங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாக்குகளை தான் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க கையில் ஆசீர்வாதத்தை தந்துட்டார். நீங்கள் எதிர்பார்த்து வந்த சுகம், நீங்கள் எதிர்பார்த்து வந்த விடுதலை, நீங்கள் எதிர்பார்த்து வந்த பலன், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தை கர்த்தர் உங்கள் கையில் தந்துட்டார். ஒருவேளை சொல்லலாம், எங்கள் பிரதர் வந்துச்சு, அதுதான் விசுவாசம்.
யோசுவாவுக்கு இந்த வாக்கை ஆண்டவர் கொடுக்கும்போது எரிகோ கோட்டை உடையலை. ஆமேன். அது பூட்டப்பட்டிருந்துச்சு. 1ஆம் வசனத்தில் பூட்டப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரும் உள்ளேயும் வரல, வெளியேயும் போகலை. ஆனால் ஆண்டவர் வார்த்தை வருது, உன் கையில் தந்துட்டேன். ஆமேன். 11ஆவது மாதம் இறுதி வாரத்தில் சில காரியம் அடைக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு, முட்டுக்கட்டையா இருக்கு. பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒப்பு கொடுத்துட்டேன், உன் கையில தந்துட்டேன், நீ சமாதானமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதையோ ஒன்றை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயே, புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, பித்து பிடித்தது போல வீட்டுக்குள்ள அழுது புலம்புகிறாயே, உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஒப்பு கொடுத்து விட்டேன், அதை உன் கையில் கொடுத்து விட்டேன், நீ அதை பெற்று கொண்டாய். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்தை உள்ள போக விடாம அவங்கள பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னது? இந்த எரிகோ. யோசுவா யாரு? மோசே தான் தலைமை தாங்கி நடத்திட்டு வந்தார். மோசைக்கு வயசாயிடுச்சு. படுத்து படுக்கையா இருக்கிற நேரம் ஆண்டவர் யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவாவுக்கு 2 பெரிய சவால் இருந்துச்சுங்க. ஒன்று யோர்தான், அவருக்கு முன்பு காட்டாற்று பெருவெள்ளத்தை போல ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியோடு ஆசாரியர்கள் அந்த யோர்தானில் கால் வச்ச மாத்திரத்தில் யோர்தான் குவியலா பின்னிட்டு போயிடுச்சு. முதல் தடையை ஜெயிச்சிட்டார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒரு சிலர் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு பகுதியை ஜெயிச்சிட்டீங்க. ஆமேன். சில பேர் பாதி கிணத்தை தாண்டிட்டீங்க, பாதி பிரச்சனையை குடும்பத்தில் முடிச்சு வச்சிட்டீங்க, தீர்த்து வச்சிட்டீங்க, பாதி வாக்குகளை பெற்றுக்கொண்டீங்க. இனி மீதி இருக்கு, கொஞ்சம் இருக்கு. இம்மட்டும் உதவினவர் அதற்கும் உதவி செய்வார். ஆமேன். ஆச்சரியமாய், அற்புதமாய், அதிசயமாய் ஒரு சில காரியத்தை செய்து உங்களை உயிரோட வச்சிருக்கிறார், உங்களை நடமாட வச்சிருக்கிறார். ஆமேன். உங்களை செயல்படும்படி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மீதமானதையும் உன் கையில் தந்து விட்டேன், ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா பிரச்சனை சால்வ்னு அர்த்தம், பிரச்சனை முடிந்தது என்று அர்த்தம், பிரச்சனை தீர்ந்தது என்று அர்த்தம், தேவை சந்திக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். உன் மன விருப்பம் நிறைவேற்றப்பட்டாயிற்று, எதிர்பார்த்த முடிவு உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அதை குறித்து நீ இனி விசனப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு. ஹல்லேலூயா. ஆமேன். சொல்லுங்களேன். பாருங்க, யோர்தான்ல தடைய முடிச்சாச்சு. ஆனால் எரிகோ தடை. இன்னைக்கு சில பேருடைய சிந்தைக்குள்ள சில எரிகோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். சிந்தை சொல்லும், என்னத்தை சொல்லும்? என்னத்தை போ, எப்படி இதை செய்து முடிக்கிறது? சிந்தை சில எரிகோவா உள்ள இருக்கும். நிறைய பேருக்கு அதான் காரணம். தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும். எனக்கெல்லாம் அது செட் ஆகாது, எங்களுக்கெல்லாம் அது நடக்காது, எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் அது வாய்க்காது, இனி என் பிள்ளைகளா, என் கணவனா, என் குடும்பமா? தாழ்வு மனப்பான்மை. சிந்தை மறுபக்கம் சொல்லும், அவ்வளவுதான், என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தியாகியை போல சில சிந்தை பேச வைக்கும். சில சிந்தை பாருங்கள் தோல்வியையே அணுகி கொண்டிருக்கும். சில பேருடைய சிந்தை இரு வழிகளில் இருக்கும். அதுவா இதுவா, அப்படியா இப்படியா. இரு மனம் கொண்டவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாதான். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் சிந்தையில் இருந்து சில தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமேன். சொல்லுங்களேன். சில பேருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில எரிகோ கோட்டை உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது என்ன செய்து தெரியுமா? முழங்கால போட விட மாட்டேங்குது, உபவாச நாளை கூற விட மாட்டேங்குது, ஜபம் பண்ண வைக்க விட மாட்டேங்குது, பாட முடியல. சில பேருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசத்துக்கு விரோதமான தடை, விசுவாசிக்கவே முடியல, இதை நம்பவே முடியல. விசுவாசிச்சிருந்தா தான் பதறி இருக்க மாட்டீங்களே, பயந்து இருக்க மாட்டீங்களே. இப்போ பயத்தோடு அல்லவா இருக்கிறாய், பதற்றத்தோடு அல்லவா இருக்கிறாய், கலக்கத்தோடு அல்லவா இருக்கிறாய். அப்போ விசுவாச பாதையில கூட ஒரு எரிகோ உட்கார்ந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை எல்லாம் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீ பயணப்படுகிற காலத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் வருகைக்கு முன்பு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் மூலமா உங்க குடும்பத்துக்கும் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்ததை நீங்க சுதந்தரிக்காம போக மாட்டீங்க.
கட்டாயம் உங்க கண்கள் அதை பார்க்கும், வாழ்க்கை அதை ரசிக்கும், ருசிக்கும். உன் சுக வாழ்க்கை துளிர்க்கத்தான் போகுது. உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இருக்கத்தான் போகிறாய். தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுற. ஆனால் வேதம் சொல்லுது, பிள்ளைகளின் சமாதானத்தையே நீ காண்பாயா. எவ்வளோ பெரிய பாக்கியம். எத்தனை பாட்டிமாருங்க உட்காந்துருக்கீங்க, பேர பிள்ளையும் பார்த்துட்டீங்க. அது சமாதானம் தானே, அது பெரிய ஆசீர்வாதம் தானே. இதை விடவா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இம்மட்டும் பேர பிள்ளையே பார்க்க வச்ச ஆண்டவர் விடவா போகிறார்? ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும். வெண்கல கதவை உடைப்பார், இருப்பு தாழ்பாளை முறிப்பார். உங்களுக்கென்று குறித்த அந்தகாரத்தில் வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை புதையலை உங்க கைகளில் கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வரும் ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம். இவ்வளவு காலமும் தேம்பி தேம்பி அழுது, இவ்வளவு காலமும் விசுவாசித்து ஜெபித்து துதித்து பாடி உன்னை நீ வருத்தி கொண்டு காத்திருந்த காத்திருப்பு வீணாய் போகாது. ஹல்லேலூயா. யார் முன்னாடியும் ரொம்ப காலம் உங்களை கூனி குறுக விட மாட்டாரு. ஏன்னா உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு வந்தது, எல்லாவற்றுக்கும் முடிவு வந்தது. அந்த முடிவின் காலத்துக்குள் தான் நீ போகிறாய். அதனால தான் 11வது மாதத்துக்கு வந்த நீங்க முடிவில் பார்க்கிங்க, எரிகோ கோட்டை தானே நிற்குது, மலையை போல இருக்கே. அந்த எரிகோவோட பருமன், அதன் அகலம், அதன் உயரம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சான். ராகாப் என்கிற ஸ்திரீ அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே தான் வீட்டுக்குள்ளே இருந்தாளாம். எரிகோ கோட்டைக்குள்ளே தான் கிச்சன் இருந்திருக்கு, டைனிங் ஹால் இருந்திருக்கு, அவள் படுக்கையறை இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த எரிகோ கோட்டை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதை பார்க்குற அளவும் உயரமும் ஆழமும் அஸ்திபாரமும் அதை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு முழு இராணுவம் நினச்சா கூட அதை தொட முடியாத அளவு, அது பிரமிக்கத்தக்க அளவுக்கு இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் சில சவால்கள், சில காரியங்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, ஏன் அதை நினைச்சா தலையே எனக்கு சுத்திரும் போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில காரியம் எழும்பி நிற்கலாம். ஆனால் அவைகளை கர்த்தர் தகர்ப்பார், உடைப்பார், நிர்மூலமாக்குவார். எது உள்ள இருந்து வரணுமோ அது வெளியே வரும். ஆமேன். ஹல்லேலூயா. எது இதுவரை வராமல் இருந்துச்சோ பாருங்க, எரிகோ கோட்டைக்கு முன்னாடி உள்ளே இருந்து எதுவும் வெளியே வரவில்லை. வர வேண்டிய பதில் கிடைக்காமல், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காமல், விடுதலை நன்மை கிடைக்காமல் கலங்கி கொண்டிருக்கிறாயா? நிச்சயம் பதில் வரும், விடுதலை வரும், நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், சேமம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் வரும். நீ எதிர்பார்த்த சுகத்தை, இரட்சிப்பை கர்த்தர் கொடுத்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த யோசுவா இதை எப்படியெல்லாம் வென்றார்? அதுதான் மேட்ரே. எப்படி தான் இருக்கு, உடைச்சிருவேன்ட்டார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், வாக்கு இப்போ தந்திருக்கார். இதை சுதந்திரிக்கணும்னா ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சும்மா ஜபரையில் வந்து உட்கார்ந்துட்டு ஜோம் பண்ணிட்டு பாடிட்டு போயிட்டால் மட்டும் அற்புதம் நடக்காது. சிலவைகளை கை கொள்ளணும். அதனால தான் அம்மா அழகாக சொல்கிறாங்க. யார்? மரியாம்மா. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. ஆமேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்காது, நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேளுங்கள். வெறுமையாக இருக்கீங்களா? ஏதோ ஒன்று குறைவுபட்டுட்டா, சலசலப்பு முறுமுறுப்பாக இருக்கா, நீங்கள் புலம்புனது போதும். இனி தேவன் என்ன சொல்லுகிறார் அதை செய். ஹல்லேலூயா. சிலது மண்டைக்குள்ளே ஏறணும், இருதயத்துக்குள்ளே ஏறணும், அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் உடனே உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தலைப்பில் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க எபிரெயர், எல்லாரும் வசனம் எடுக்கணும். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபிரெயர், நான் சொல்ல பிறகு வாசிங்க. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்போ படிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். இதில் 2 மேட்டர் அடங்கியிருக்கு. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள். ஆமேன். முதல்ல விசுவாசம். இதுக்குள்ள 7 நாள் சுற்றி வரப்பட்டு, அப்படின்னா ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு கட்டளை இருக்கு. ஆமேன். அதுக்கு இவர் கீழ்ப்படிந்திருக்கிறார்.
என் அன்பு தேவ பிள்ளைய ஃபஸ்ட்டு தலைப்பு, எரிகோ உடையணும்னா, தடை உடையணும்னா, போராட்டம் நீங்கணும்னா, பிரச்சனை மாறணும்னா நீ விசுவாசிக்கணும். எதை? சூழ்நிலைமைகளை. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். சூழ்நிலைமை எதிராக தான் இருக்கும். யாருக்கு? வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு. ஆண்டவருடைய பிள்ளைக்கு சூழ்நிலைமை எப்படி தான் இருக்கும்? ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அது நேச்சராக, இயற்கையாக உலக மனுஷனுக்கு இருக்கிறது போல லகுவாக இருக்காது. லோத்து ஆபிரகாமை எடுத்துக்குப்பவன். லோத்து பாருங்க, எல்லாமே ஆல்டர்னேட்டிவாக அவனுக்கு இருக்கிற செழிப்பு உருவாக்கப்பட்டதை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டான். அவன் போன இடத்துல செழிப்பு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த பாதை வனாந்தரம். அங்கே ஒன்றுமே கிடையாது, முள்ளு தான் இருந்துச்சு. ஆனால் செழிப்பை தேடி போனவன் அதை இழக்கும்படி ஒரு காலம் வந்துச்சு. ஆனால் வனாந்தரத்தை தேடி வெறுமையில் போன ஆபிரகாமோ விசுவாசத்தினால எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு அக்காவா ஒரு தங்கச்சா இருக்கலாம், உங்கள் பெரியம்மா சித்தப்பா பிள்ளைங்களும் ஓஹோன்னு வாழலாம். டாக்டராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், ஏதோ பணக்காரங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் பிச்சைக்காரி போல. நீங்கள் பிச்சைக்காரி இல்லை, ஆனால் நீங்கள் அடிக்கடி அப்படி சொல்கிறீங்க, நான் தான் பிச்சைக்காரி மாதிரி தருத்திரமா, நான் தான் இப்படி, நான் தான் வியாதிப்பட்டு. நான் சொல்லுவேன், நீங்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் சாதிக்காததை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தை கொண்டு சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவங்க பணபலத்தால், படைபலத்தால், திறமையால், தாளந்தால் வாழ்கிறாங்க. ஆனால் நமக்கு இது எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று, நம்ப காணப்படாதவைகளை நம்பி வாழுகிறோம். ஹல்லேலூயா. நாம் உடுத்தும் உடையிலிருந்து, உண்ணும் உணவிலிருந்து, குடிக்கும் தண்ணீரிலிருந்து, நாம் சுவாசிக்கும் காற்று வரை நமக்கு கிருபையாய் கிடைக்கிறது. விசுவாசம். விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்கிறாய். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். பாருங்க, லோத்து பார்த்ததெல்லாம் செழிப்ப, ஆனால் ஆபிரகாம் பார்த்ததெல்லாம் வனாந்தரத்தை. ஆமேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெறுமையை போல இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், முள்ளாக இருக்கலாம், ஒருவேளை அக்கினியை போல இருக்கலாம். ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீ தரித்திரத்துக்கு முன்னாடி முழிக்கலாம், பைத்தியக்காரியை போல இருக்கலாம். இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ விசுவாசி. தேவ பிள்ளையே, உன் கையிலே உனக்கானதை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் கைகளிலே உங்கள் பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். யோசுவாவை பார்த்து சொன்னார், ஒப்பு கொடுத்தேன், உன் கையிலே தந்தேன். தேவ பிள்ளையே, நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை உனக்கு தேவன் கொடுத்தார். விசுவாசமாயிரு. ஆமேன். விசுவாசம் ரொம்ப 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 முக்கியம். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. நான் எதை பிரதர் விசுவாசிக்கிறது? வாக்கு தத்தத்தை நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 6:2 நம்ம வாசித்தது போல, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஆமேன் சொல்லுங்களேன். என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? இது விசுவாசம். கட்டளைன்னு எதை கொடுத்தார்? யோசுவா 6:3, 6:4 எல்லாம் எடுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 3-4 ஒருவர் வாசிக்கலாம். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7ஆம் நாளில் போதும். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். இங்கே என்ன கட்டளை கொடுக்குறாரு? யுத்த புருஷர்லாம் இல்லை, அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. யோசுவா உடனே நல்லா கவனிக்கணும். எரிகோ கோட்டை உடைக்கிறதுக்கு இராணுவ தளபதி, யுத்த தளபதி, வெடிமருந்து எதுவும் இருக்கா, இதை உடைக்கிறதுக்கு புல்டோசர் இருக்கா, பெரிய கடப்பாறை இருக்கான்லாம் தேடலை. ஆண்டவருடைய கட்டளை என்ன வந்துச்சுன்னா, 6 நாள் அதை எப்படி சுத்தணுமா? அமைதியாக இருந்து சுத்துங்க. 7ஆவது நாளில் 7 தரம் சுத்துங்க. 7ஆவது நாள் சுற்றும் போது எக்காலத்தை ஊதுங்க. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மகன் உங்கள் கணவருக்கு தெரிஞ்ச கடனோ வியாதியோ அதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு அதை 6 நாள் நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வந்தால் வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? நல்லா தான் இருந்தா இவா இந்த கூட்டத்துக்கு போன பிறகு ஆமாம் புத்தியெல்லாம் கலண்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு அப்படி தானே இருக்கும். கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள் சுற்றும் போது சிலவன் வாய் சும்மா இருக்குமா? ஏன் என்ன பைத்தியக்காரனா?
சும்மா 6 நாளும் கோட்டையை சுற்றி வந்தால் அது விழுந்துருமோ, அது உடஞ்சிருமோ? சிலர் வீட்டுக்குள்ளே கேட்பாங்க, இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு உனக்கு கவலையே இல்லையா? கூட்டம்னு ஓடுறிய, கூட்டத்துக்கு போனால் மட்டும் கடன் அடைஞ்சிருமோ? கூட்டத்துக்கு போனால் மட்டும் என் வியாதி மாறிடுமா? கூட்டத்துக்கு போனால் என் பிரச்சனை மாறுமான்னு கணவர் கேட்பார், பிள்ளைகள் கேட்பார்கள். அப்படி தான் அன்னைக்கும் அந்த கூட்டத்துக்களை யாராவது ஒருவர் மோசம்னு பேசியிருப்பாங்க. ஆனால் யோசுவா தெளிவாக இருந்தார். ஏன் தெளிவாக இருந்தார் தெரியுமா? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. உபாகமம் 9:3 எல்லாம் எடுங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். அதாவது கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தேவன் வார்த்தை மூலமா சொல்றார். இது யாருக்கு நடக்குன்னா, மோசே காலத்தில் மோசேக்கு ஆண்டவர் சொல்றாரு. மோசே மூலமா ஜனங்களுக்கு சொல்றாரு, இதோ நான் உனக்கு முன்னாடி போவேன், அக்கினினால சுட்டரிப்பேன், அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவங்கள நீ அழிப்பா, நீ போய் சுதந்தரிப்பாய் என்று இந்த மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வாக்குகளாய் இதை கொடுத்தார். ஆனால் இந்த ஜனங்களோ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மோசே ஒரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். 12 பேரில் 12 பேரும் அந்த கானானுக்குள்ளே போய் சுற்றி பார்க்க போனாங்க. நல்லா கவனிக்கணும், 12 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க, கோத்திரத்துக்குள்ள தலைவர்கள். 12 பேரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், தேவனை நம்பின பிள்ளைகள். ஆசீர்வாதத்தை வேவு பார்க்கறதுக்காக கானானுக்குள்ளே போயிட்டாங்க. 10 பேர் ஓடி வந்தாங்க. 10 பேர் சொன்னாங்க, மோசேயா கானான் தான் சூப்பராக இருக்கு, தேவன் சொன்னது போலவே பாலும் ஓடுது தேனும் ஓடுது, செழிப்பா இருக்கு, பழங்கள் இருக்கு, இயற்கை எழில் இருக்கு, பக்காவா இருக்கு. ஆனா ஒண்ணு, உள்ள யார் இருக்கா? ராட்சஸ்தர்கள் இருக்கிறார்கள், மனுஷர்களை பட்சிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அங்க அவங்களை மீறி நம்ம உள்ள போக முடியாது. இப்படி ஒரு கூட்டம் உள்ள உட்கார்ந்து இருக்கும். செய்தி எல்லாம் நல்லா இருக்கு, வாக்கெல்லாம் நல்லா இருக்கு, தீர்க்க தரிசனம் சூப்பரா இருக்கு. நடக்கணுமே, நடக்கிற மாதிரியா நம்ம வீடு இருக்கு, நடக்கிற மாதிரியா கணவன் இருக்காரு, நடக்கிற மாதிரியா பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு நன்மையையும் சொல்லுவோம், உள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் பெருசுப்படுத்தி சொல்லுவோம். ஆனால் யோசுவாவும் காலேபும் அப்படி அல்ல. அவங்க சொன்னாங்க, நம்மளால போக முடியும், எளிதாய் போக முடியும். ஏன்னா அவங்க பாலும் தேனும் ஓடுகிறத மட்டும் பார்க்கல, இவங்களும் ராட்சஸ்தர்களை பார்த்தாங்க, மனுஷங்களை பட்சிக்கிறவங்களை பார்த்தாங்க. ஆனால் அந்த யோசுவாவும் காலேபும் எதை ரொம்ப கவனிச்சாங்கன்னா, செங்கடலை பிளந்தவர், பார்வோன் சேனைகளை கவிழ்த்து போட்டவர், அவருக்கு இது லேசான காரியம் என்று கர்த்தர் கடந்த நாட்கள்ல அவங்க வாழ்க்கையில செய்த நன்மையை பார்த்து விசுவாசிச்சாங்க. ஆனாலும் யாரோட விசுவாசம் அங்கே அதிகமாக இருந்துச்சு? அந்த 10 பேர் நம்பின அந்த அவநம்பிக்கை தான் பெருசாக இருந்துச்சு. அதனால் அவங்களால எங்கே போக முடியல? 11 நாளில் கானானுக்குள்ளே போய் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டிய அவங்களால அதை சுதந்தரிக்க முடியாமல் ஆண்டவர் பார்த்தார், எப்பா உனக்கு நான் வாக்கு கொடுக்க தான் முடியும், நீ விசுவாசித்தா என்னால் உன்னால் பங்காற்ற முடியும். ஏன்னா இயேசு இந்த காலத்தில் வந்து கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிச்சா அற்புதம். ஆனால் இந்த ஜனங்கள் விசுவாசிக்காம முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எப்பா இந்த மோச சொல்ற மாதிரிலாம் உள்ள போக முடியாது, நீ வேற அங்கே மனுஷங்களை அடித்து சாப்பிட்றவங்க இருப்பாங்கன்னு சொல்ற, அசுரர்கள் இருப்பாங்கன்னு சொல்ற, இவங்களை ஜெயித்த ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி போக முடியும் என்று பின்வாங்கினாங்க. ஆண்டவர் 40 வருஷம் அலைய போட்டார். அல்லேலூயா. உன் அலைச்சலுக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் உள்ள காலதாமதத்துக்கு காரணம், உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைக்கு காரணம் சில நேரம் உங்களுக்குள்ள இருக்கிற அவிவிசுவாசம். ஆமேன். பிரசங்கத்தை கேட்கும்போது எனக்கு தான் சொல்ல தோணுது, இது எங்கள் வீட்டுக்கு தான் சொல்ல தோணுது, தீர்க்க தரிசனம் வரும்போது அதை நம்ப தோணுது. ஆனால் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள நீங்கள் போய் களப்பணியில் இந்த 40 நாள் அவர்கள் வேவு பார்த்தது போல கணவன் குணத்தை பிள்ளைங்க குணத்தை பார்க்கும்போது இதுகள் எங்கே திருந்த போகுது,
இந்த சூழ்நிலைமைகள் எங்க மாறப்போகுது என்று நாம் எண்ணும் போது நம்மளால் அதை சுதந்திரிக்க முடியாம போகுது. அல்லேலூயா. இதை யோசுவா நல்லா அறிஞ்சு வச்சிருந்ததுனால யோசுவா தெளிவா இருந்தாரு. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பழைய செற்றுகள் எல்லாம் செத்து மடிஞ்சு போச்சு. ஒருவன் கூட கானானுக்குள்ள போகல. ஐயா, அவிவிசுவாசம் அடைய அடைய ஆசீர்வாதத்தை பார்க்காமே மண்டைய போட்டுருவோம், வயசு கடந்து அப்படியே செத்து போவோம். ஆனா யோசுவா தலைமுறையில் இருந்ததெல்லாம் புதிய ஜனங்கள். அதனால யோசுவா ஒன்றை தெளிவாய் நினைத்தான், விசுவாசிச்சே ஆகணும். முறுமுறுத்துட்டோம், பின்வாங்கிட்டோம், அவநம்பிக்கையாக்கிட்டோம், பிதாக்களுக்கு நடந்தது போலதான் நமக்கும் நடக்கும் என்று விசுவாசித்து கர்த்தர் சொன்னபடியே கட்டளையை கை கொண்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார், விசுவாசி, கட்டளையை கைக்கொள். ஒவ்வொரு பிரசங்கத்திலே ஆண்டவர் உனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார், என்ன வாக்கை கொடுக்கிறார், என்ன நிபந்தனையை கொடுக்கிறார், அதை உன் வாழ்க்கையில் கடைபிடி, அப்பியாசப்படுத்த, அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவாய். நம்பர் 2, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார். இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனாலும் இதில் தான் இருக்குது உங்களுக்கு செய்தி. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா 6:10 எல்லாரும் எடுத்துருங்க. யோசுவா 6:10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளில் ஆர்ப்பரிப்பீர்களாக. மறுபடியும் முதல்ல இருந்து இந்த ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்ல வேண்டாம், அதுக்கு முன்னாடி வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்ற நாள் வர நீங்க ஆர்ப்பரிக்காம, உங்க வாயினால ஒரு சத்தமும் காட்டாம, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்படாம அமைதியா இருங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பிரச்சனை, அந்த 7 நாளும் சுத்தணும் பாருங்க. இவங்களுக்கு தெரியும் யோசுவாவுக்கு இந்த ஜனங்களோட கேரக்டர். ஏன்னா சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கும் போது ஓவரா டயலாக் பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன அங்க கல்லறலன்னு இங்க கொண்டு வந்து இங்க அடக்கம் பண்ண வந்தியோ, எங்களுக்கு அங்க சாக்காலம் இல்லைன்னு சொல்லி இந்த வனாந்தரத்துல, இந்த செங்கடல்ல, இந்த பார்வோனுக்கு கீழே நசுக்க கொண்டு வந்தியோ என்று கேள்வி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள், சத்தமிட்டார்கள், அலறினார்கள். அப்ப மோசே சொல்றாரு, எப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்க. ஏன் அதை சொன்னாருன்னா, அவங்க சும்மாவே இருக்கல, புலம்பிக்கிட்டே இருக்காங்க. 20 லட்சம் ஜனங்கள் பேசினா எப்படி இருக்கும்? இங்க ஒரு 90 பேர் இருக்கீங்க. இந்த 90 பேர் நீங்க இங்க பேசினாலும் கச்சமச்சன்னு இருக்கும். வீட்டுக்குள்ள 2 பிள்ளைகள் அடிபடி போட்டாலும் இறைச்சல் சத்தம் கேட்க முடியாது. 20 லட்சம் ஜனங்களும் கொயாமையான்னு அந்த கடலுக்கு முன்னாடி பின்னாடி ராணுவத்தை பார்த்து பேசும்போது அந்த இடமே அல்லோலப்பட்டிருக்கும். அதனாலதான் மோசே சொன்னார், சும்மா இருங்க, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த 11ஆவது மாதம் இறுதி வார வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து, எரிகோ கோட்டை போன்ற தடைக்கு முன்னாடி இருக்கிற ஒன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சும்மா இரு, பேசாத, அமைதியாயிரு. இது பேசுகிற காலம் அல்ல, வாக்குவாதம் பண்ணுகிற காலம் அல்ல, சண்டையிடுகிற காலம் அல்ல, இது விவாதிக்கிற காலம் அல்ல, இது நீதியா நியாயமா என்று பட்டிமன்றம் வைக்கிற காலம் அல்ல. அமைதியாயிரு, பொறுமையாயிரு. ஏன்னா 6 நாளும் சும்மா வரணும்னா 20 லட்சம் பேரும் ரவுண்டு கட்டி வரணும் கோட்டையை. 10 பேரை ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் விட்டாலே ரேஷன் கடையில் எவ்வளோ சத்தம் இருக்கும்? ஒரு 100 பேர் இருக்கிற அந்த ரேஷன் கடையிலேயே க்யூவில் நம்மளால் நிற்க முடியாது. ஒருத்தர் பாரு, சீக்கிரம் ஊத்துறானான்னு பாரு, எவ்வளவு நேரம் ஆகுது. அடுத்த காடையும் கொண்டு வந்தால் பதிய வந்திருக்கான், அப்படி தலை அங்கே போய் அவ்வளவு வார்த்தை பேசுகிற அத்தனை வார்த்தையும் சர்ச்சுக்கு வர்ற வாயாக தான் இருக்கும். ஆனால் 7 நாளும் அர்த்தமே இல்லாமல் இவங்க சுற்றி வரணும். ஏன்னா அது உடையுமான்னு தெரியாது, விசுவாசித்து துத்தணும். எத்தனை பேர் முறுமுறுத்திருப்பான். அதனால தான் யோசுவா ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார், ஒருத்தரும் சத்தம் கட்டக்கூடாது, ஒருத்தரும் பேசக்கூடாது, ஒருத்தரும் முறுமுறுக்கக்கூடாது, அமைதியாயிரு. அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய பேருடைய வாய் சலம்பிக்கிட்டே இருக்கு, அலம்பிக்கிட்டே இருக்கு, புலம்பிக்கிட்டே இருக்கு, தர்க்கிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு கேடு. இன்னும் ஒரு சிலருடைய வாய் போன்ல பேசிக்கிட்டே இருக்கு.
நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் சொல்றாரு அமைதியாயிரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசாயா 30ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுங்க. சில ரகசியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஏசாயா 30:15 அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலன் இல்லை. எதுக்கு? ஜோமன பலன் இல்லை, பாட பலன் இல்லை, முழங்கால நிற்க பலன் இல்லை, உபவாசிக்க பலன் இல்லை. ஏன் தெரியுமா? டயர்டு, சோர்வு. உலகத்தில் பேசி பேசி சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி போட்டி போட்டு பொறாமப்பட்டு நீயா நானா அப்படின்னு சொல்லி கோள் சொல்லி புறங்கூறி பேசி வாயை வச்சு அலப்பி அதே வாயை வச்சு ஜபமும் பண்ணுறது, தோத்திரமும் பண்ணுறது, பாட்டும் பாடுறது, ஆமேன்னு சொல்கிறது, அல்லேலூயாவும் சொல்கிறது, கூட சேர்ந்து சுவிசேஷம் பண்ணி ஊழியமும் செய்கிறது. எப்படி பலன் கிடைக்கும்? அதனால தான் பலன் இல்லை. ஆண்டவர் சொல்ற அமெரிக்கையாரு, அதுதான் உன் பலன். உன் பாடுகளில், பிரச்சனைகளில், தடைகளில், போராட்டத்தில் தேவ பிள்ளை எரிகோ கோட்டை போல தடையை உடைக்கணும்னா இந்த மாதம் ஒரு கட்டளை கொடுக்கிறது. அமைதியாரு. ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, ஒரு தடை இருக்குல்ல, ஒரு பிரச்சனை இருக்குல்ல, ஒரு கோணல் மாணலான காரியம் உங்க எல்லைக்குள்ள இருக்குல்ல, அமெரிக்கையாயிரு. அதை குறித்து யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அதை குறித்து யாருக்கிட்டையும் தர்க்கிக்காதீங்க, அதை குறித்து யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. என்ன செய்ய, இதை செய்யவா அதை செய்யவா, வேண்டாம். அமெரிக்கையாயிரு, அமைதியாயிரு, பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. அமைதியா இருந்தால் தேவன் பலன் கொடுப்பாராம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன், நீங்க யாரும் வாசிக்க வேண்டாம், எடுங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலம் மௌனமா இருக்கிற காலம், இது பிரச்சனைக்குரிய காலம். உங்களுக்கு நிறைய தேவை இருக்கு, சோதனை இருக்கு, பாடு இருக்கு, தீர்க்கப்பட முடியாம இருக்கு. ஆனா இந்த காலம் சளம்ப கூடாது, நாவ அலப்பக்கூடாது, இந்த காலம் அதிகமா மனுஷங்களோட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இந்த காலம் அமெரிக்கையாயிரு, அமைதியாயிரு. இன்னொரு காலம் வரும், அப்ப பேசலாம். அப்ப கூட கெட்டதை பேசக்கூடாது, கர்த்தர் நன்மை செய்தார் என்று மட்டும் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற தடை உடையணும்னா வாய்க்கு திண்டுக்கல் பூட்டை வாங்கி போடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கோத்ரேஜ் பூட்டா ரொம்ப நாள் இல்லைனாலும் இன்னொரு 35 நாள் இருக்கு, கொஞ்சம் பூட்டிக்கிட்டு அமைதியா இருங்க. புதிய வருடம் திறக்கப்படும் போது உன் கையிலே கர்த்தர் அதை ஒப்பு கொடுத்திருப்பார், நீ அதை சுதந்தரித்திருப்பாய். ஹல்லேலூயா. நாவை அலப்புகிறவன் மூடன், நாவை அலப்புகிறவன் ரகசியத்தை கக்குவான். நீ வாயை திறந்து பேச, ஆண்டவரை பற்றி பேசுங்க, தப்பு கிடையாது, பேசவே கூடாதுன்னு சொல்லலை. தேவையில்லாததை பேசாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கோபப்பட்டு டென்ஷன் ஆகி சிலர் ஜோம் பண்ணிகிட்டே போவாங்க. ஆண்டவரே, நான் இனி என் புருஷன்கிட்ட கோபமே படக்கூடாது. ஆண்டவரே, சாத்தாம் போல் அவர் வந்தாலும் கோபப்படக்கூடாது. வீட்டுக்குள்ளே போனோடனே அவர் ஆரம்பித்ததும் நான் சும்மா இருந்தால் அந்த மனசில் நான் 4 கத்துனா தான் முடியும், 4 கத்த போடுறது. ஆமேன். முடிஞ்சு போச்சு, அங்கே அபிஷேகம் முடிஞ்சு போச்சு. 1 வாரம் லேட் ஆயிரம் ஆசீர்வாதம். இவங்க பாருங்க, அந்த எரிகோவுக்கு முன்னாடி அது எப்படி அப்படின்னு முறுமுறுத்தாங்க. 40 வருஷம் அலைய போட்டார். எத்தனை பேர் எத்தனை வருஷம் ஏன் அலையிறீங்களோன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மௌனமா இரு, அமைதியாயிரு, சும்மா இரு. வம்புக்கு இழுப்பாங்க, சண்டைக்கு இழுப்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, உங்களை எமோஷனல் ஆக்குவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, ஆக்ரோஷத்துக்கு இழுப்பாங்க. நீ போகாத, அமைதியாயிரு. இது அமைதியாயிருக்கிற காலம். நல்லா கவனிச்சா, ஜெபிக்கிற ஊழியம் செய்கிற நம்மளை சத்துரு 1 வார்த்தை தான் பேசியிருப்பான். ஆனால் அதை யாராவது நம்மக்கிட்ட திருச்சி 2ஆ போட்டு பிட்டு போட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்குற நமக்கு பொறுமை இல்லாமல் அவனுக்கு 12 வார்த்தையை பேசி அவனை விட பாவி நம்மளாக மாறிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையோடு இரு, அமைதியாயிரு. ஏனென்றால் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென்.
நீ விளங்க மாட்ட, நீ இப்படியே இருந்தால் உருப்பட மாட்ட, வேணாலும் எழுதி வச்சுக்க. யார் சொல்கிறது? தாய் மகளை பார்த்து சொல்கிறது, மகனை பார்த்து சொல்கிறது. பிற பிள்ளை ஒரு காலத்தில் உருப்படாமல் இருக்கும். பாஸ்டர், பிரதர், என் பிள்ளை விளங்கவே மாட்டிக்க, நாங்களும் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே சத்துரு காரணமாக மந்திரம் காரணமானா உங்கள் நாவின் அதிகாரம். ஒரு அக்கா அப்படி தான், இவன் என்னைக்கு சாவறானோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி, புருஷனை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் போனவர் வரவில்லை, விபத்திலே மரித்து போனார். செத்த பிறகு தான் அருமை தெரிஞ்சிச்சு. கவனமாக இருக்கணும். ஜெபிக்கிற வாய், துதிக்கிற வாய், பாடுற வாய், இந்த நாக்குக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நாக்கை கொண்டு யாரையும் சபிச்சிடக்கூடாது. கோபத்தில் பிள்ளை மேலே கூட சாபத்தை போட்டுறக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கேர்ஃபுல். உங்கள் நாவின் அதிகாரத்தின் கீழ் தான் ஜீவன் இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஜீவன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சுகம் வேணுமா, பொறுமையோடு இருந்து அமெரிக்கையாக இருந்து நல்ல வார்த்தைகளை விதைத்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. அதனால தான் யார் மேலே தலையில் கை வச்சாலும் நல்லா இருக்கணும்ப்பா, ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியனாகி எனக்கு அப்படி ஜெபிச்சு ரொம்ப பழக்கம். பீலையாமை சபிக்க கொண்டு போவார்கள், ஆனால் அவனோ ஆசீர்வதிப்பான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் சிரசுக்கு மேலே ஆசீர்வாதம் வேணும். ரெண்டாவது, நீங்கள் நிறைய பேருக்கு நல்லதையே சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ சில தாய் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன், பிள்ளைய பார்த்து, ஒரு நாள் உனக்கு தெரியும் நான் சாவேன், அப்போ சோத்துக்கு நீ அலைவப்பார். அப்படியே பிள்ளையை பார்த்து சொல்வார்கள். பிள்ளை தாய் உயிரோடு இருக்கும்போதே சோத்துக்கு அலைஞ்சிரும். அது தாய் செத்து தான் சோத்துக்கு அலையணும் இல்லை, அலையும். அப்படி அலையும் போது தாய் அழுவா, என் பிள்ளை கஷ்டப்படுது. காரணம் நீ, உன் வாய். ஒருவேளை உங்கள் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஒழுங்கினமாக இருக்கலாம், கணவர் அப்படி கோபத்தை மூட்டலாம். பொறுமை பொறுமை பொறுமை. அவர் பாவம் தெரியாமல் செய்கிறார், வயசான காலத்தில் செய்கிறார், அவர் ரட்சிக்கப்பட செய்கிறார். நான் சொல்கிறேன், அவர் உங்களை கோபம் ஊட்டுறது உங்களுக்கு எரிச்சலை கொண்டு வருது. நீங்கள் யார்? பைபிள் தூக்குற ஆள், ஜோம் பண்ணுற ஆள், சத்தி அறிஞ்ச ஆள், நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஆள், நீங்கள் ஆண்டவரோட நான் மரிச்சிட்டேன் உயிரோட எழும்பிட்டேன்னு ஞானஸ்தானம் பெற்ற உங்களுக்கே இந்த கோபம் வரும்னா, கூட்டத்தில் வாரம் 7 நாளும் கூட்டத்தில் தான் இருக்கீங்க. ஒவ்வொரு கூட்டத்தில் அவர் கூட்டத்துக்கே போவாதவர், அவருக்கு கோபம் வர்றது இயல்பு தானே, அவருக்கு நிதானம் இல்லாமல் இருப்பது இயல்பு தானே. பிறகு ஏன் நீ அமெரிக்கை இழக்கிறாய்? கர்த்தர் சொல்கிற, அமைதியாக இருங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், கர்த்தர் உங்களுக்காக இறங்கணும், யுத்தம் பண்ணணும்னா நீ சும்மா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ யாரோடும் வழக்காடாத, யாருக்கிட்ட எதிர்த்து பேச போகாத. இது நியாயமானு சொல்ல அப்படின்னு பக்கத்தில் உள்ளவளையும் சேர்த்து இழுத்து கெடுக்கிறது. அவங்களையும் பேச வச்சு நீயும் பேச, நான் கெட்டால் பத்தாது, ஊரையும் சேர்த்து கெடுக்கணும்னு கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட்டு பேசுகிற கூட்டம் இருக்குது. ஆமேன். ஒரு குரூப்பே வச்சு அன்னைக்கு ஒரு கணவர் சொல்கிறார், ஒரு 5 ஆட்கள் இருக்காங்க பிரதர் என் பொண்டாட்டிக்கு. ஆமாம், 9 மணி ஆயிட்டா, ரைட்டு 11 மணி வரை அந்த 5 பேரும் இருக்கிற முழு தெரு கதையும் அளக்கிறது தான் வேலை. ஆனால் காலையில் எழுமுனா ஆள் எங்கே இருக்குமா? கோயிலுக்குள்ளே இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது போகாமல் இருந்தால் தான் என்ன? 5 பேர் சேருங்க, ஜோம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாடுங்க, ஆலோசனை கொடுங்க. எதுக்கு உங்களுக்கு ஊர் வம்பு? எதுக்கு உங்களுக்கு ஊரில் இருக்கிற மற்றவங்க கதை? அமைதியாயிரு. தேவ சமூகத்தில் வாயை அடக்கிக்கொள், நாவை காத்துக்கொள். தேவையற்றதை பேசாத, யாரையும் சபிக்காத, யாரையும் நியாயம் தீர்க்காத, யாரையும் குற்றப்படுத்தாத, யாரையும் பரிகசிக்காத. நான் தான் கரெக்ட், நீ கரெக்ட் இல்லைன்னு சொல்லாத. நீங்கள் கரெக்டாக இருந்தால் அது கிருபை, நீங்கள் சரியாக இருந்தால் அது கிருபை. அந்த கிருபை அவங்களுக்கும் வேலை செய்யணும்னு ஜோம் பண்ணுங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஞானம். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் வரலையே. ஆமேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் சொன்னேலாம் ஆரம்பிக்கும் போதே, பெண்களுக்கு இந்த வாய் மட்டும், நாங்கள்லாம் எங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே போய் சொல்லுவோம். அதை நாங்கள் சுருக்கி தான் சொல்லுவோம். சிரிக்காக அனுபவம் பேசுது போலன்னு அவர் நினைக்கிறார். அப்படி இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒரு காரியத்தை பேச சொன்னால் அந்த ஒன்று தான் சொல்லுவோம். பெண்கள் அப்படி இல்லை, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டு அதுக்கு அழகாக டயக்ராம்லாம் வரைஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பழக்கம். அளவாய் பேசுங்கள். ஆமேன். கர்த்தர் பெரிய ஆண்டவற்றை நிறைய பேசுங்க. அண்ணாள் தேவ சமூகத்தில் இருதயத்தை திறந்து ஊற்றிட்டான். அதுக்கு பிறகு அவளுக்கு துக்கமே இல்லை. அப்படின்னா அவள் இருதயத்தில் ஒளிவு மறைவே இல்லை. ஆண்டவரோட ஒரு மனுஷன் பேசுனா யாரோடையும் பேச இஷ்டம் இருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவரோட நிறைய பேசி பாருங்க, மனம் திறந்து. வீட்டுக்குள்ளே போய் புலம்புறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் வேணாம். ஆனால் சிலர் நாள் முழுவதும் டேப் ரெக்கார்டர் மாதிரி புலம்ப காரணம் கர்த்தர் சொல்கிறார், நீ அமெரிக்கை ஆயிரு.
சகேரியா, அந்த வசனம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த வாயை அடைச்ச வசனம். இந்த சகேரியாவுக்கு எலிசபெத்தும் ஜோம் பண்ணுறாங்க சின்ன வயசில். அந்த வசனத்தை டக்குன்னு எடுங்க. தூதன் வாயை அடைக்கிறது. என்ன மற்றவங்க இங்கே கவனிங்க. அவர் பாருங்கள், சகேரியாவுக்கு எலிசபெத்துக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. வாலிப வயசு, கல்யாணம் கட்டி ஜோம் பண்ணுறாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் வேணும்னு. ஜோம் பண்ணி களைச்சி போனாங்க, குழந்தை கிடைக்கல. எலிசபெத்தும் கிளவி ஆயிட்டா, இந்த சகரியாவும் யாராயிட்டார்? கிழவன் ஆயிட்டார். இவர் ஆலயத்தில் தூபம் காட்டுற வேலையில் உள்ளவர். தூபம் காட்டும்போது தூதன் வாரான், இறங்கி வந்து என்ன சொல்கிறான்? நல்லா கழுங்க, கொடுக்குற தேவனுக்கு தாராளம் உள்ளே வந்தாலும் அதை வாங்குறவன் மனசு இருக்கு பாருங்க. உனக்கு ஒரு குழந்தைய தருவார்னு இவன் சொல்கிறான்னா, கிழவனாக இருக்கனே, அப்படியா நல்ல போட்டு தாங்கன்னு கேட்க வழி இல்லை. அங்கே எப்படி அவனுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது எது? அவன் வாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ரெடியாக வச்சிருக்காரு, தொட்டு அடுத்து வைத்திருக்கிறார், பக்கத்திலே வைத்திருக்கிறார். ஆனால் கிட்ட வந்ததும் இவன் வாயை பார்க்கிறார், ஓடியே போயிடுது ஆசீர்வாதம். ஆனால் பார்த்தா அந்த தூதன், இங்கே பாரு, பிள்ளை பிறக்கிறவரை நீ பேசவே மாட்டா, ஊமையாக இருப்பான்ட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நான் இன்னைக்கு அப்படி தான் சோமனை போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதானே எனக்கு நல்லது. இந்த ஆசீர்வாதம் தர்ற வர இந்த வாட்டர் டேப் ரெக்கார்டர்லாம் ஆஃப் பண்ணி போடுங்கப்பான்னு சொல்லி ஜோமனலான்னு பார்க்குறேன். அப்படியாவது கணவன்மார் வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்கி பிள்ளைகள்லாம் எழும்பி போகட்டுமே. பாருங்க, தூதன் டென்ஷன். கடவுள் கூட சொல்லி அனுப்பலை, தூதனே ஆக்ஷன் எடுத்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ உனக்கு பிள்ளை வர வாய் பேசாமல் இருக்க கிடவுது. பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சலபுலன்னு பேசவே கூடாது. கவனமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உங்கள் கணவருக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நீங்கள் தான் புத்தி உள்ள ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது, வீடை எதனால் நிலைநிறுத்தணுமா? பில்லரால் அல்ல, விவேகத்தினால், நற்புத்தியினால். ஆமேன். அப்போ பெண்களுக்கு தான் ரொம்ப விவேகம் வேணும். தெருக்களுக்குள்ளே நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஸ்பீட் பிரேக்கர் வேணும். கண்டினியூட்டி டாக் இருக்கக்கூடாது, தொடர்ச்சியான பேச்சு எதுவும் வேண்டாம், பொறுமையாயிருங்கள். சகேரியாவினுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க அவன் வாயே காரணமாக இருந்ததும் தேவதூதன் சகேரியாவை ஊமையாக்கினான். நீ பிள்ளை பெரும் நாள் வரை பேசாமல் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கா நாள்லாம் ஆயிட்டு ஜோமணி அது வரப்போகுது. ஆமேன். அது வரும் வரை நீங்கள் அமைதியாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். கடைசியாக ஒன்று, யோசுவா 6:12 மட்டும் வாசித்துருவோம். யோசுவா அதிகாலம், எல்லாரும் எடுங்களேன். யோசுவா 6:12 சீக்கிரமாக பைபிளை திருப்புங்க. யோசுவா 6 ஏன்னா இப்போ தான் ரகசியம் தருது. உங்களை வேலை வாங்கினா தான் தூங்க மாட்டேங்கிங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நானும் பிரசங்கத்தை ஸ்பீடாக சொல்லிட்டு போனால் நீங்களும் அழகாக தூங்கி எழும்பி போயிடுறீங்க. ஆமாம், பரவாயில்ல. யோசுவா 6:12 வாசிங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஐயா, அந்த எரிகோ கோட்டை உடைய அடுத்த காரணம், அவன் உடன்படிக்கை பெட்டி மேலே கவனமாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி விருத்த சேதனத்தினாலையும் ஆடு மாடு இரத்தத்தாலையும் உண்டாக்கப்பட்டு பெட்டியாக வச்சு ஆசாரிகள் அதை எது மேலே சுமந்தாங்க? தோல் மேலே சுமந்துட்டு போனாங்க. அது தோல் மேலே சுமக்க காரணம் என்னன்னா, நல்லா கவனிக்கணுமா ஐயா, முக்கியமான பிரசங்கம், முக்கியமான ஒரு குறிப்பு. ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நீ புறப்படும் போது நீ கர்த்தருக்கு கீழே இருக்கிறாய் என்பதை மறந்து போகக்கூடாது. அவருடைய கட்டளைக்கு கீழும் கற்பனைக்கு கீழும் உடன்படிக்கைக்கு கீழும் தான் இருக்கிறாய். ஹெட்வைட் இருக்கக்கூடாது. தலைகணம், பெருமை, ஆணவம், அகம்பாவம், சுயத்தை தலை மேல வச்சு ஆடிக்கொண்டிருந்தால் எரிகோ கோட்டையும் உடையாது, ஒரு சின்ன கல்லு கூட உங்களுக்காக பெயராது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உடன்படிக்கை பெட்டி உங்க தோள் மேல இருக்கும்போது கீழார தான் இருக்கணும். அதனாலதான் யோசேப்பு பாருங்க, கீழே அவனை நோக்கி பாவம் இழுக்கும்போது அவன் மேல் பார்த்தான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயப்படும் பயம் என்கிற உடன்படிக்கையிலே நிரப்பப்பட்டிருந்தான். புதிய உடன்படிக்கை என்ன? பரிசுத்த திருவிருந்து ஆராதனையில் போய் பரிசுத்தவான்களின் கையில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குப்பியில் கையில் ஏந்தும் போது, இந்த இரத்தத்துக்கு கீழ் நான் வந்தவன், இந்த இரத்தத்துக்கு கீழ் வந்தவள், இந்த இரத்தம் என் இருதயத்துக்குள் போய் என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு சபை நாள் விழாவில் செய்தி கொடுத்துட்டு, நான் பாருங்க செய்தி கொடுத்துட்டு ஆளை போல ஆளா ஜனங்களுக்குள்ளே நகர்ந்து போனேன். அங்கே ஒரு அக்கா பேசுகிறாங்க, எட்டி
கேட்டியா? மற்றவா எனக்கு எதிர்த்தாப்பில் வந்தா பார்த்துக்க, அவள் வந்தா நான் நேரில் பார்த்தேன், ஒரு முறை முறைச்சேண்டி, என் முறைப்பை பார்த்தா அவள் அப்படியே நடுங்கிட்டாளாக்கும், ஒரு வெட்டு வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த அக்கா கேட்குது, ஏக்கா எங்கக்கா நீ பார்த்த? அதாண்டி திருவிருந்து எடுத்துகிட்டு வரும்போது. எங்கே எடுத்துகிட்டு வரும்போது? திருவிருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த அக்கா ஆப்போசிட்டில் போயிருக்கு. இவங்க 2 பேருக்கும் உள்வீட்டு தகராறாம், அது எனக்கு தெரியாது. வெட்டிட்டாங்களாம். அடுத்த அப்பமா சும்மா இருக்கலாம்ல, விட்டுருப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறாங்க, அவங்க அப்பா பேரை சொல்லி, என் அப்பே ரத்தமாக்கும் எனக்குள்ள ஓடுது, அவள் என்கிட்ட வச்சுக்கிட்டாலோ என் அப்பனை பற்றி அவளுக்கு தெரியாது. கை வாய்க்குள்ள என்ன பேருக்கு? உடன்படிக்கையின் ரத்தம் போயிருக்கு. அக்கா, ஐயா, தினமும் திருவிருந்து எடுக்கிறது சரிதான். திருவிருந்து எடுக்கிற உனக்குள்ள ஜென்ம சுபாவத்தின் ரத்தம் ஓடக்கூடாது. அப்பா வீட்டு ரத்தம் ஓடுது, தாத்தா வீட்டு ரத்தம் ஓடுது, பாட்டி ரத்தம் ஓடுது. எங்க அப்பா என்னை இப்படி வளர்த்தாங்க, எங்க அம்மா என்னை இப்படி வளர்த்தாங்க. நோ, உன் தேவன் உன்னை எப்படி வளர்க்கிறார், உன் தேவன் உனக்கு எப்படி போதிக்கிறார், உன் தேவன் உனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார், அப்படி வாழு. உன் சுயம், உன் சுய புத்தி, உன் சுய திறமை, உன் மேன்மை, உன் கணத்தை தூக்கி குப்பையில் போடு. பரிசுத்த வேதம் ஒரு உடன்படிக்கை, ஆண்டவருடைய இரத்தம் ஒரு உடன்படிக்கை, அவருடைய மாம்சத்தை புசிப்பது ஒரு உடன்படிக்கை. இதற்குள்ளே அவர்தான் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ தெரிதா வழியான் திறக்க மாட்டேங்க. நம்ம போனால் நாய் கூட ஓடாது, கடிச்சு சதையை வாங்காமல் ஓடாது. ஆனால் உண்மையாய் ஆண்டவருடைய இரத்தத்தில் உடன்படிக்கை செய்த ஒன்றை கண்ட பேயும் ஓடணும், நாயும் ஓடணும். நம்ம நாயை கண்டு தான் ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வர. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன், எதற்கு? உடன்படிக்கைக்கு கீழே. நீங்களும் நானும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். யார் கூட? மணவாளன் கூட. ஒப்பந்தம் பண்ணாமல் அந்த ஜபரைக்குள்ளே வரலை, ஒப்பந்தம் பண்ணாமல் அந்த ஆலயத்துக்குள்ளே போகலை. ஆண்டவரோடு கூட ஒப்பந்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, இன்னும் ஏன் கோபம் மாறலை, பகை மாறலை, எரிச்சல் மாறலை, கசப்பு மாறலை? ஏன் மன்னிப்பு கொடுக்க முடியல, ஏன் விட்டு கொடுக்க முடியல, சகிக்க முடியல? இன்னும் உடன்படிக்கைக்கு கீழ் உன் ஆவி வரவில்லை, ஆத்துமா வரவில்லை, சரீரம் வரவில்லை. இன்னும் நீ உன் சுயத்துக்கு கீழ்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். அதனால் தான் யோர்தான் பின்னிட்டு போகவில்லை, எரிகோ கோட்டை உடையவில்லை. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை சுமந்துட்டு போங்க, ஆண்டவருடைய வசனத்தை சுமந்துட்டு போங்க, ஆண்டவருடைய இரத்தத்தை சுமந்துட்டு போங்க, உங்களுக்கு எல்லாம் வழி திறக்கும். வழி திறக்கும் அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சில பேர் யோசிக்காங்க, இவர் ஆரம்பத்தில் நல்லா தானே ஆரம்பித்தார், என்னை கொண்டு உடைப்பார் தகர்ப்பாருன்னார, இப்போ அவர் என்ன உடைச்சிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது. முதல்ல நம்ம உடைஞ்சாதான் மற்றது உடையும். ஹல்லேலூயா. நம்முடைய மாமிசம் உடைக்கப்பட்டால் ஆவிக்குரிய அந்த வைடூரியம் வெளியே வரும். அதற்கு பிறகு அது அநேகரை தகர்க்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக மாற்றம் வேணும். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், தேவ செய்தி கேட்குறோம். எதுக்கு? ஆண்டவர் அங்கே எனக்கு வைத்த மறைபொருள் என்ன, வெளிப்பாடு என்ன, அங்கு அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும் கட்டளை என்ன, அங்கு அவர் எனக்கு தரும் அந்த வாக்கு தத்தம் என்ன, அங்கு கொண்டு போய் எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தேவன் என்ன செய்ய போகிறார், அந்த ஆர்வம், அந்த தாகம் தேவன் அந்த ஊற்றை உங்கள் மேல் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கடைசியாக ஒரே பாயிண்ட் முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் அது போகாது, பயப்படாதீங்க. யோசுவா 6:5 வாசித்துருங்க. யோசுவா 6:5. தம்பி பேக்ரவுண்ட் எந்திரிச்சு போடு, எலும்புங்க போட்டு. அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுந்தொனி, நல்லா கவனிக்கணும், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது, நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். ஐயா, அண்ணே, அக்கா, நீங்க பாடும்போது எப்படி இருக்கு? உங்க பாட்டு உரத்த சத்தமா எழும்புதா? எக்காலத்தை போல எழும்புதா? உங்க ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம் உபத்திரம் மாதிரி எனக்கு கேட்குது. உங்க வாயிலிருந்து வர்ற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜெய கம்பீரத்தோட போடணும். பாடலை பாடும்போது ஆரவாரத்தோட பாடணும். இங்க பாடுற ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு கட்ட கர்த்தர் உடைப்பார், ஒவ்வொரு சங்கிலிகளை கர்த்தர் அறுப்பார், ஒவ்வொரு தடைகளை மாற்றுவார்.
மந்திரம் பறந்து பாதாளம் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் பாட்டில் ஒரு ஜெய கம்பீரம், உன் ஸ்தோத்திரத்தில் ஒரு எக்கால தொனி, உன் ஜபத்தில் ஒரு ஆரவாரம் இருக்கும் போது எரிகோ கோட்டை உடைஞ்சு போகும். ஆமேன், அல்லேலூயா. நம்மளா போதுஞ்சாமி, பாட்டு எப்போ முடியும், செய்தி எப்போ முடியும், நமக்கு ஃபினிஷிங் டச் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிச்சது லாஸ்ட் ப்ரேயர். தலை தொட்டு புண்ணியவாளை ஏதாவது ஒன்று சொன்னால் அப்பமாவது அதையும் நம்புவோம், இல்லை அதையும் பக்கத்து தெருவில் போய் திருப்பி என்ன செய்வோம், கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். இங்கே இப்படி சொல்கிறாங்க, அங்கே அப்படி சொல்கிறாங்க, எங்கே எது எனக்கு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு இருக்கும். நான் சொல்கிறேன், அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்லா பாடணும், நல்லா ஜெபிக்கணும், ஒரே இடத்துல மட்டும்தான் ஆரவாரம் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் சைலண்ட் மோடில் போயிருங்க. சிலர் ஃப்ளைட் மோடுக்கு போனாலும் நல்லது தான். ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது ஆன்லைனில் வந்துடுங்க, பாடிக்கொண்டே இருங்கள், செபித்து கொண்டே இருங்கள். மகா சத்தமாய், உரத்த சத்தமாய், கருத்தோடு ஆவியோடு பாடலை பாடிப்பார், அல்லேலூயா சொல்லிப்பார், துதித்துப்பார். உன் கணவனை, மகனை, மகளை, குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற கொடிய தரித்திரத்தின் ஆவி, பாவத்தின் ஆவி, வேதனையின் ஆவி, வியாதியின் ஆவிகள் அத்தனையும் கர்த்தர் உடைத்து எடுப்பார். எங்க இருக்கு அதிகாரம்? உங்க நாக்குக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு அதிகாரம்? உங்க வாய்க்குள்ள இருக்கு. ஆமேன் சொல்லுங்கள். எக்காலத்தை கர்த்தர் எங்க உரத்த சத்தமா வச்சிருக்காரு? உங்க வெண்கல தொண்டை தான் எக்கால சத்தம். ஆமேன் சொல்லுங்களே. தேவ சமூகத்தில் தடைக்கு முன்னாடி வெண்கல தொண்டைகளில் இருந்து உரத்த சத்தத்தோடு ஸ்தோத்திர பலியை இட்டு பாடலை பாடி ஜெபித்து பார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை காரியத்தை கற்றுக் கொடுத்தார்? விசுவாசிக்கணும், அடுத்தது அமைதியாக இருக்கணும், மூணாவது உடன்படிக்கைக்கு கீழே தான் நான் இருக்கிறேன், என்றைக்கும் நான் மேலே எங்கேயும் வந்துடாதீங்க. கிருபை. நீங்கள் ஸ்பெஷலிஸ்டாக எதுலையாவது இருந்தால் கிருபை, அது தகுதி அல்ல, கிருபை. தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம். ஆமேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும், ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்படலாம், நான் என்ன ரொம்ப ஆராய்வேன். சிலருக்கு இருக்கும், ஒரு வழக்கமாக வளர்ந்து வருவோம், எதுவுமே தலைக்கு மேலே நிற்கக்கூடாது. ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு, தாழ்மை, தாழ்மை. அதான் உடன்படிக்கையை தூக்க வச்சார். எதுக்கு? நீ என்ன உயர்த்திப்படி, நீ எனக்கு கீழே இரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமேன். என்னைக்கும் நாங்கள், நான், எனக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிருபை, இரக்கம், தேவனால், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். தாழ்மை, பவ்யம், பணிவு, மனத்தாழ்மை, இச்சையடக்கம், பலத்தக்கரம் எல்லாவற்றிலும் செயல்பட்டு பார்த்து அவங்கள ஆசீர்வதிப்பார். நான் உலகத்தில் ஒருத்தரை ரொம்ப கவனித்து பார்த்துருக்கிறேன். ஒரு கூட்ட மக்களை, வாய் பேசுகிறவங்க என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நல்லா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, வாழ்க்கை முடிஞ்சோன்னா நல்லா பேசுவாங்க, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட மனம் அமைதியாக இருப்பவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய ரகசியத்தை காத்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சத்தத்தை உயர்த்துங்க, துதிச்சு பாருங்க. இன்று போங்க, ஒரு டைரி எடுங்க, அதுதான் உங்கள் எரிகோ கோட்டை நினச்சிக்கோங்க. அந்த டைரிக்குள்ளே உங்கள் தேவைகள், தடைகள் எல்லாவற்றையும் எழுதுங்க. இதை எரிகோ கோட்டையை முன்னாடி வைக்கிறேன், என் பிரச்சனையை முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி முழங்கால போடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாடல் பாடுங்க, அதுக்கு முன்னாடி உபவாசத்தை வைங்க. ஆமேன். உங்களுடைய பிரச்சனையை உடைச்சிருப்பார், உங்களுக்கு தீர்வை உங்கள் கையில் கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. எழுப்பி நிற்கலாமா? 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிக்கிறேன். அல்லேலூயா. க்ளோரி, க்ளோரி, மகிமை இயேசுவே. இன்றைக்கு உங்கள் மேலே பனித்துளிகள் புல்லின் மேல் விழுவதை போல ஆண்டவருடைய வார்த்தை சில மேலே விழுந்திருக்கு. உன்னை செழிப்பாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை துரு பிடிச்சதா இனி இருக்காது, அழுக்கு பிடிச்சது போல இருக்காது. உங்கள் ஆண்டவர் நல்ல வெள்ளான் தோய்த்தது போல உங்களை தோய்த்து எடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஜெயம் எடுக்க போகிறாய், ஜெயம் எடுக்க போகிறாய். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் என்றைக்கும் பரிசுத்த திருவிருந்தை எடுக்க உங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது தாழ்மையாக போங்க. மனுஷனை பார்த்துக்கிட்டே போகாதீங்க, உலகத்தை பார்த்துக்கிட்டு போகாத. கல்வாரி சிலுவையில் உனக்காக உயர்த்தப்பட்டவரை நோக்கி பார்த்துட்டு போ. நீ உன்னை தாழ்த்திட்டே போ.
குருவானவர் உங்கள் கையில், போதகர் உங்கள் கையில் அந்த பரிசுத்த புதிய உடன்படிக்கைக்கான இரத்தத்தை பானம் பண்ண கொடுக்கும் போது அந்த இரத்தத்தை உயர்த்தி பிடி. அதுக்கு முன்னாடி நான் என்ன தாழ்த்துறேன்னு சொல்லு. அது உனக்குள்ள போகும்போது இருதயத்துக்குள்ள உடன்படிக்கை இறங்கும். நீ எந்த இடத்துலையும் தன்னிச்சையா செயல்பட்டுறாத, தன்னிச்சையா முடிவெடுத்துறாத. யோசேப்ப போர்த்திபார் மனைவி தன்னிச்சையா முடிவு எடுக்க இழுக்கும் போது அவன் சொன்னான், என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்ய முடியும்? ஏன்னா நான் அவருடைய உடன்படிக்கையின் மகன். மகளே, மகனே, நீ அவரால் உடன்படிக்கையில் பெறப்பட்ட பிள்ளைப்பா. அடுத்தது சொல்லுகிறார், அமைதியாரு, பொறுமையாரு. உன் கோபம் நியாயமானதுதான், ஆனால் நிதானத்தை இழந்துடக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் படுக்கையின் மேலே ஆண்டவரோட பேசிக்கிட்டே படுங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே படுங்க. கோபப்பட்டுறீங்க பரவாயில்ல, ஆண்டவரோட பேசாமல் படுத்துறாதீங்க. என்னடா செவத்த வாழ்க்கைன்னு கட்டில் மேலே அப்படி போய் படுத்து தூங்கிறத, பேசிக்கிட்டே படு. ஒரு சின்ன பிள்ளைய போல பேசிக்கிட்டே படு. ஒரு சகோதரி எனக்கு காண்பிக்கிறார், உன் தலகணம் மாறணும். ஒரு சகோதரி, பெரியவங்களில் ஒரு சகோதரி, நடுத்தரதான் உன் வாழ்க்கை. ஆனால் சில நேரத்தில் உனக்கு ஒரு ஹெட் வைட் வருது, ஆண்டவர் உன்னோட பேசுகிறார், அது உனக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்கிற, நீ உடன்படிக்கையின் பிள்ளை, நீ ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கணும், உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிய தான் செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார், நீ பலத்த கரத்துக்குள்ள அடங்கி தான் இருக்கணும். நீ உன்னை ஒரு நாளும் உயர்த்தி பேசிடாத, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாத. கர்த்தர் உனக்கு கொடுத்த சிலுவை அது, சந்தோஷத்தோட சொம. சீக்கிரமா உன் சுக வாழ்க்கை மாறுது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனை மாறுது. என் அன்பு தாயே, கொஞ்ச நாட்களா இந்த கூட்டத்துக்கு வருகிறாய், உனக்கு கண்ணடைச்சு கூட தூங்க முடியல. அப்படிப்பட்ட பாடுவோம் நெஞ்ச பெருமூச்சா அடக்கி வச்சிருக்கு. கர்த்தர் சொல்றார், உனக்கு விடுதலையை உன் கையில் கொடுத்து அனுப்புகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. மகளின் நிமித்தமாய் மிகவும் வேதனைப்படுகிற அன்பு தாயே, எங்களுக்கு உலகத்தில் ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்தெல்லாம் இல்லையா, பொருள் இல்லையா, நாங்க இழந்தவங்க. கர்த்தர் சொல்றாரு, நியாயம் செய்வேன். தாயே, சீக்கிரமா இந்த இடத்துல நீ சாட்சி கொடுப்பாய், சாட்சி கொடுப்பாய். கர்த்தர் உனக்காக உன் பட்சத்தில் வருகிறார். ரீபா லபா சந்துட பௌடபா. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உபத்திரவப்பட்ட உங்கள் ஆண்டவர் மறந்தாரோ? இல்ல, நினைத்தருளி இருக்கிறார். ஆமென். இழந்ததை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இழந்ததை கொடுப்பேன். உன்னை கெடுக்க பார்க்கறாங்க சிலரு, நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நான் கெடுக்க மாட்டேன், உனக்கு கொடுப்பேன். கெட்டு போன ஒருவேளை சூழ்நிலைமையில உன் குடும்பம், ஆனா இன்னைக்கு உன்னை கேட்டு வந்தாய், நீ அதை பெற்றுக் கொள்வாய். நான் அதை உனக்கு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயத்தின் ஆவி வெளியேறணும். சகோதரி, பயப்படாத. கணவனுடைய நிலையை கண்டு ரொம்ப பயப்படுற, பேறுகாலத்து நேரத்தில் ஸ்திரீ பயப்படுறது போல பயப்படுற, பயப்படாத. உன் வாக்க நம்பு. உன் புருஷனுடைய ஜீவனை உனக்கு கொள்ளையாடின பொருளாய் தந்தேன், தந்தேன். நான் விளக்கு தண்டை அணையேன், உன் நிமித்தமாய் அவனை நான் நினைத்தருளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா, அக்கினி இறங்கட்டும். ஒரு அன்பு மகனுக்கு ஆண்டவர் பேசுறாரு, நீ மாறணும். உன் கூட தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு. நீ மாறணும் மகனே, நீ மாறணும். நீ மாறு, உன் சூழ்நிலைமையை மாற்றுவேன். இது அல்ல உன் ஆசீர்வாதம், இதை விட கோடி மடங்கு உன்னை உயர்த்த நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு அந்த திட்டத்துக்காக தான் உன் கூட நான் பேசினேன். உன்னை நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன். இனி மீறி எதுவும் வராது, மிஞ்சி எதுவும் வராது. நீ அடைக்கப்பட்ட தோட்டம், பாதுகாக்கப்பட்ட துறவு. ரிபலபா ஷகரதரபா துடபா கபலிபந்தன மௌரிபியாக்கரா. மகிமையின் ராஜா உட்பிரவேசித்து வருகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து போடுகிற கர்த்தர் வருகிறார். சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றினால் அடிக்கப்பட்டவளே, வாழ்க்கையில ஏமாந்துட்ட, நீ ஏமாத்தப்பட்டுட்ட. கர்த்தர் உன்னை பற்றி பேசுறாரு. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இல்ல, இனி ஒரு வாழ்வை கர்த்தர் உனக்கு கொடுப்பார்.
ஒரு துவக்கத்தை உனக்கு கொடுப்பார். பயப்படாத, நீ நல்லா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீ யாரையும் ஏமாத்தல, நீ ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்டிருக்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உலகத்துக்கு இடம் கொடுக்காதே. பக்க வழியாய் வருகிற எந்த ஆறுதலுக்கும் உன் இருதயத்தை இனம் கொட்ட கொடுக்காதே. ஹல்லேலூயா. கர்த்தர் பேரில் மட்டும் அன்பாயிரு. ரீதா லபா ஷகரபா. நான் துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க சில கட்டுகள் ஓடி போகுது. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்த ஒவ்வொருத்தரையும் தொடுறாரு. ஒவ்வொருத்தர் மேலே அந்த அபிஷேகத்தை தருகிறார். ஒவ்வொருத்தரும் பாக்கியவான், நீ ஒவ்வொருவரும் பாக்கியவதி. இன்றைக்கு உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு அருளச் செய்கிறார். அருளச் செய்கிறார். நீ பெற்றுக் கொள்கிறாய், பெற்றுக் கொள்கிறாய், பெற்றுக் கொள்கிறாய். அது உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, அது உனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நீ சுதந்தரித்துக் கொண்டாய். ஹல்லேலூயா. மரண கட்டுகள் உடையட்டும், மந்திர கட்டுகள் உடையட்டும். மகளே, ஒரு மகளை குறித்து சொல்றாரு. உன் வீட்டில் நீ உன்னை ரொம்ப தாழ்த்துற ஒரு மகா, நிச்சயமாக ஒரு மேன்மை உனக்கு இருக்கு, மேன்மை இருக்கிறது. இந்த இடத்துக்கு வரும்போது நீ எப்படி வர தெரியுமா? ஆண்டவர் மேலே அன்போட வார, ஆண்டவர் மேலே நம்பிக்கையோட வார. கர்த்தர் சொல்கிறார், யெகோவாயிரைக்கு பின்னாடி இருக்கிற அந்த மகத்துவத்தை உன் வாழ்க்கை பார்க்க போகுது, குடும்பம் பார்க்க போகுது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறார். தாயே, உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் கொஞ்சம் வயசு சென்ற ஒரு தாய், பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்காக கலங்குறீங்க, ரொம்ப கலங்குறீங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைகளை கட்ட சீக்கிரமாக மந்தையில் சேர்க்கிறார். அவர் விசாரிப்புக்கு கீழே உங்கள் பிள்ளைங்க வர போகிறாங்க. நீங்கள் கேட்பாரற்று இருக்க, உங்கள் பிள்ளைங்க கேட்பாரற்று போயிட மாட்டாங்க. பயப்படாதீங்க. அந்நிய கண்ணல்ல சொந்த கண் காண போகிறது. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. மரண பயங்கள் வெளியேறட்டும், மரண ஆவிகள் வெளியேறட்டும், மரண கட்டுகள் வெளியேறட்டும். ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற பணம் தேவை சந்திக்கப்படுவதாக. தட மாறட்டு, கோட்டை உடையட்டு, இயேசுவின் நாமத்தில் உடையட்டு. தொழிலுக்கு விரோதமா, வருமானத்துக்கு விரோதமா, படிப்புக்கு விரோதமா, குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா, உன் மகனுக்கு விரோதமா இருக்கிற தடை உடையட்டு, உடையட்டு. இயேசுவின் நாமத்தில் உடைஞ்சு போகட்டு என்று கட்டளை கொடுக்கிறேன், கட்டளை கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை. ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி தருகிறார். ஆரவாரத்தோட, எக்கால சத்தத்தோட புதிய ஆண்டின் துவக்கத்தில் உன் வீட்டுக்குள்ளது நடக்க போகிறது. ரீபா லபா ஷகர தரபா. ஒரு எதிர்பாராத ஒரு நன்மை உன் வீட்டுக்கு வருகிறது. ஆமென். ஒரு பெண் பிள்ளையின் திருமணத்தை கர்த்தர் கட்டி கொடுக்க போகிறார். Glory to God. மகிமை, 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 மகிமை. கடன் பாரத்துக்குள்ள சிக்கி தவிக்கிற மகளே, அவர் மட்டும்தான் நம்பி இருக்க. இன்னைக்கு நீ உன்னை தாழ்த்து, இனி உடன்படிக்கைக்கு கீழே உன்னை கொண்டு வா. மாய மாலத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத, பரிசுத்தருக்கு உன்னை அர்ப்பணி. இன்று முதல் முழங்காலில் நில். உனக்கு பாக்கியம். ஆசீர்வதிக்கிறேன். Glory to God. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் வரட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா.